அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 16 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை அடிப்படையாக வச்சு தினமும் 25 கேள்வியை நம்ம டெஸ்ட்டாக அட்டன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் 15 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவிலையும் 25 கேள்வி இருக்குது. இதை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி தினமும் நம்ம தேர்வு நடத்திக்கிட்டு இருக்கோம். காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும். மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரால் பாராட்டப்பட்டவர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சொல்லியிருக்காங்க. யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் சேக்கிலாரை சொல்லியிருப்பாங்க. யார் சொன்னாங்கன்னு பாருங்கள். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் சொன்னார், சேக்கிலாரை சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். சொற்களின் வகைகளை பொறுத்துக. இங்கே பார்த்தீங்கன்னா இயற்சொல், திரிசொல், வடசொல், தீசி சொல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் சரியானதை கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் காற்று என்பது பெயர் இயற்சொல். இயற்சொல் அப்படின்னா என்னங்க? எல்லாருக்குமே எளிதில் பொருள் விளங்குனா அதுதான் இயற்சொல். படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சுதுன்னா அதுதான் இயற்சொல். காற்று எல்லாருக்குமே புரியும். எயிறு அப்படிங்கிறது பெயர் திரிசொல். அதாவது படித்தவர்களுக்கு மட்டும்தான் பொருள் விளங்கும். எயிறு அப்படின்னா என்னங்க? என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எயிறு என்றால் என்ன? அடுத்தது பாருங்கள், கமலம். கமலம் அப்படின்னா இது வடமொழியிலிருந்து வந்தது. இங்கே 3 தான். பெற்றம் அப்படின்னா பசு. இது திசை சொல். அதாவது வடமொழியிலிருந்து வராமல் தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பிற பகுதிகளிலிருந்து வந்தது தான் திசை சொல். பெற்றம் என்பது திசை சொல். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 4 இதுதான் ஆன்சர். 2, 1, 3, 4. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகளை கண்டறிக. குறில் 1 மாத்திரை அளவு கொண்டது, நெடில் 2 மாத்திரை அளவு கொண்டது, மெய் அரை மாத்திரை அளவு கொண்டது, ஆயுதம் 1 மாத்திரை அளவு கொண்டது. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி, 4 தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்க்கு அரை மாத்திரை சரியாக தான் இருக்குது. ஆயுத எழுத்து அரை மாத்திரை அளவு கொண்டது, 1 மாத்திரை கிடையாது. அதனால் இது தவறு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். பெருஞ்சித்திரனார் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார், அவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. இயற்பெயர் மாணிக்கம், சிறப்பு பெயர் பாவலர் ஏறு, இவருடைய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, தென்மொழி, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர். இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் சரி, இயற்பெயர் மாணிக்கம். 2வது பாயிண்ட் சரி, இவருடைய சிறப்பு பெயர் பாவலர் ஏறு. 3வது பாயிண்டில் தவறு இருக்குது. இவருடைய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, தென்மொழி அப்படிங்கிறது அவருடைய இதழ். அவர் மொத்தம் 3 இதழ் நடத்தியிருப்பார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது தவறாக வந்திருக்கு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் தான். ஸோ அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி, 3 தவறு. அடுத்த வினா பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. எது பிழை அற்றதுன்னு கேட்குறாங்க. அப்பாவி கோடாரியை அடமானம் வைத்தான். இதில் பிழையற்றதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவின்னு வரக்கூடாது, அற்ப ஆவின்னு வரணும். அற்ப ஆவி என்பது சரி, கோடாலி கிடையாது, கோடாரி. அடமானம் கிடையாது, அடைமானம். இதான் கரெக்டு. அற்ப ஆவி கோடாரியை அடைமானம் வைத்தான், இதான் சரியாக வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகளை கண்டறிக. இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கில சொற்களையும் அதற்கு நிகரான தமிழ் சொல்லியும் கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்னு சொல்லணும். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வணிக மேலாண்மை, மிஷன் அப்படின்னா குறிக்கோள் பயணம், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்னா சுங்க அதிகாரி, எமோஷன் அப்படின்னா மனவெழுச்சி. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரியாக தான் வந்திருக்கு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 சரி, அனைத்துமே சரிதான். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. ஆசிரியர்களையும் அவங்களுக்கான சிறப்பு பெயரையும் கொடுத்துருக்காங்க.
சரியாக பொருத்தணும். பெருஞ்சித்திரனாருடைய சிறப்பு பெயர் தனித்தமிழ் இயக்க மறவர். உவேசாவுடைய சிறப்பு பெயர் தமிழ் தாத்தா. ராபி சேதுப்பிள்ளையுடைய சிறப்பு பெயர் சொல்லின் செல்வர். திருவிகாவுடைய சிறப்பு பெயர் தமிழ் தென்றல். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3 இதான் சரி. நல்லா கவனிங்க. பெருஞ்சித்திரனாருடைய சிறப்பு பெயர் தனித்தமிழ் இயக்க மறவர். வேசாவுடைய சிறப்பு பெயர் தமிழ் தாத்தா. ராபி சேதுப்பிள்ளையுடைய சிறப்பு பெயர் சொல்லின் செல்வர். திருவிகாவுடைய சிறப்பு பெயர் தமிழ் தென்றல். அடுத்த வினா பாருங்க. ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளில் சரியானதை கண்டறிக. ஓமையையும் கொடுத்துருக்காங்க, அதனால் விளக்கப்படும் பொருளையும் கொடுத்துருக்காங்க. எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் கடல் மடை திறந்தார் போல அப்படின்னா பேச்சு வன்மை. இது சரிதான். பாம்பின் வாய் தேரை போல என்பது தவிப்பு. இதுவும் சரிதான். தான் உருகி ஒளி தரும் மெழுகு போல, இது தியாகம். சரிதான். முடவன் கொம்புத்தீயனுக்கு ஆசைப்பட்டதை போல, பேராசை என்பது கிடையாது, தவறு. இது பார்த்திங்கன்னா இயலாமை. இயலாமை. அதனால் பார்த்திங்கன்னா 4வது தவறு. 1, 2, 3 தான் சரி. நல்லா கவனிங்க. கடல் மடை திறந்தார் போல அப்படின்னா பேச்சு வன்மை. பாம்பின் வாய் தேரை போல என்பது தவிப்பு. தான் உருகி ஒளி தரும் மெழுகு போல என்பது தியாகம். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டதை போல என்பது இயலாமை. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. இதை சரியாக பொருத்தணும். இதற்கான பதில் திரிகடுகம். இதனுடைய ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 இதனுடைய ஆசிரியர் முன்றுரை அரையனார். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதான் சரி. அடுத்த வினா பாருங்க. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எவை? ஏற்றுமதியை பற்றியும் இறக்குமதியை பற்றியும் கூறும் சங்க நூல்கள் எவை? இதுக்கான பதில் மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையும். மதுரை காஞ்சி பட்டினப்பாளை இரண்டும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை கூறும் நூல்கள். அடுத்த வினா பாருங்க. திருவள்ளுவர் தோன்றியிருக்காவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர் தோன்றியிருக்காவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார்? இப்படி சொன்னவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். கி.ஆ.பெ. விஸ்வநாதம். அடுத்த வினா பாருங்க. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி என்று பாடியவர் யார்? இந்த பாடலை பாடியது யாருன்னு கேட்குறாங்க. கடுவெளி சித்தர் அவர் தான் பாடியிருப்பாங்க. வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் தான் கடுவெளி சித்தர். அடுத்த வினா பாருங்க. முற்றிய லுகரச்சொல் எது? முற்றிய லுகரச்சொல் எது? கதவு. கதவு என்பது முற்றிய லுகரச் சொல். அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். இதற்கான பதில் மடங்கல் அப்படின்னா சிங்கம். நவ்வி என்றால் மான். மேதி என்றால் எருமை. கேளல் என்றால் பன்றி. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. அடுத்த வினா பாருங்க. மா என்ற சொல்லின் பொருளில் பொருந்தாதது. மா என்ற சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்குது. இதை 6ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் மா என்றால் வயல், விலங்கு, மரம் வரும், மலர் வராது. இது தவறு. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். புதுமை பித்தன் எழுதியது சாப விமோசனம் அகலிகை. அழகிரிசாமி எழுதியது விட்டக்குறை வெண்தளலால் வேகாது. ஜெயமோகன் எழுதியது பத்ம வியூகம். எஸ். ராமகிருஷ்ணன் எழுதியது அரவான். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 4, 2, 3, 1. அடுத்த வினா பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை கண்டறிக. கண்ணகியின் சிலம்பு டேஸ். இங்கே என்ன வருங்க? கண்ணகியின் சிலம்பு இது வன்று. இங்கே சிலம்புன்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிவும் ஒருமையில் தான் வரணும்.
இது அன்று என்பதுதான் சரி. இது வன்று. அடுத்த வினா பாருங்க. வேர்ச்சொல் அடிப்படையில் தவறான இணையை கண்டறிக. இங்கே சொற்களையும் அதுக்கான வேர்ச்சொல்லையும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நொந்தான் இதனுடைய வேர்ச்சொல் நோ கிடையாது, குறில் நோ, நோ என்று தான் வரணும். வந்தனன் வேர்ச்சொல் வா, இது சரிதான். சென்றான் வேர்ச்சொல் செல், இதுவும் சரிதான். மகிழ்வித்தனன் வேர்ச்சொல் மகிழ், சரிதான். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 சரி. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 சரி, 1 தவறு. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. இது 6ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. அதாவது ஒவ்வொரு நூலில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்பது கார் 40. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்பது பதிற்று 10. நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்பது நற்றினை. நிலம் தீர் நீ வழி விசும்போடு 5 கலந்த உலகம் மயக்கம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 1, 4. அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நூல்களையும் அந்த நூல்களில் இருக்கிற பிரிவுகள் என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் காதை என்பது சிலப்பதிகாரத்தில் தான் இருக்குது. சருக்கம் என்பது சூளாமணியில் இருக்குது. இளம்பகம் என்பது சீவக சிந்தாமணியில் இருக்குது. படலம் என்பது கந்த புராணத்தில் இருக்குது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன். அதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, சீவக சிந்தாமணி இருக்குது பார்த்தீங்களா, இதில் எத்தனை இளம்பகம் இருக்குது? முதல் இளம்பகத்துடைய பெயர் என்ன? கடைசி இளம்பகத்துடைய பெயர் என்ன? இதை 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வினா பாருங்கள். அகர வரிசைப்படி சரியாக அமைந்தவற்றை கண்டறிக. எது சரியாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லணும். இதுக்கான பதில் அண்ணன், அப்பா, அம்மா. இதில் சரியாக தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இன் வரணும், அப்புறம் இப்பு வரணும், அப்புறம் இம் வரணும். கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், தகரம், தச்சர், தங்கம். கா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இக்கு கூட்டல் ஆ என்று வரும். ஃபஸ்ட்டு இக்கு வரணும், அப்புறம் இங்கு வரணும், அப்புறம்தான் இச்சு வரணும். மாறி வந்திருக்கு, இதனால் இது தவறு. சக்கரம், சங்கு, சாவி, இது சரியாக தான் வந்திருக்கு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 சரி. அடுத்த வினா பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. எந்த தொடரில் பிழை இல்லைன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா வருடம் என்று வரக்கூடாது, ஆண்டு என்று வரணும். வெள்ளம்னு வரக்கூடாது, நன்னீர் என்று வரணும். விளைச்சல் என்பது சரிதான், மகசூல் வரக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. இந்த ஆண்டு நன்னீர் வரத்து குறைந்ததால் விளைச்சல் குறைந்தது, இதான் சரி. மகசூல் வரக்கூடாது, இது வேற்றுமொழி சொல். அடுத்த வினா பாருங்கள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஸ் பேணி தமரா குழல். இது திருக்குறள். இதில் இருக்கிற 4வது வார்த்தை என்னன்னு கேட்குறாங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல், இதான் சரி. இங்கே வரவேண்டிய வார்த்தை பெரியாரை. அடுத்த வினா பாருங்கள். தமிழின் கிளவியும் அதனோரற்றே என்று கூறும் நூல் என்ன? தமிழின் கிளவியும் அதனோரற்றே என்று கூறும் நூல் என்ன? தொல்காப்பியத்தில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். 25வது வினா, கடைசி வினாங்க. மரபு பிழையற்ற தொடரை கண்டறிக. எதில் மரபு பிழை இல்லைன்னு கேட்குறாங்க. வாழை தோட்டம் என்று தான் வரணும். வாழை காடு என்பது தவறு. வாழைத்தோப்பு என்பதும் தவறு. தென்னந்தோப்பு அந்த மாதிரி தான் வரும். வாழை காடுங்கிறது தவறு. வாழை தோட்டத்தில் இதுதான் சரி. அடுத்தது பாருங்கள். வாழை தோட்டத்தில் குயில்கள் குவி கொண்டும், குயில் குவ்வும். காகங்கள் கரைந்து கொண்டும், காகம் கரையும் இருந்தன, இதுதான் சரி. வாழை தோட்டத்தில் குயில்கள் குவி கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன என்பதுதான் சரியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்ன? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி ஆல்ரெடி 15 டெஸ்ட் நடத்திருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், இந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். நாளை காலையில் 5 மணிக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.